முதல்ல இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நாங்க தான் ஆன்லைன் கொடுக்குறோம்னு நீங்க பொய் சொல்றாங்களே எப்பா, நம்மளும் எவ்வளவு பொய்யடா பொய்ன்னு சொல்றது. டெய்லி ஒரு பொய் சொன்னா பரவாயில்லடா. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்ன்ற மாதிரி ஒரு நாளைக்கு தாவேக்கா இவ்வளவு பொய்னு கணக்கே வைக்கலாம் போல. அவ்வளவு பொய். அதுல ஒரு பொய் தான் இந்த சிபிஎஸ்சிக்கு இவங்க வந்து தான் ஏதோ ஆன்லைன் பெர்மிஷன். அது வந்து திமுக ஆட்சியிலே 2023 தலைவர் எம்கேஎஸ் திறந்து வச்சிட்டார். இப்போ விஷயத்துக்கு இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு ஃபேஷன் வச்சிருக்காங்க. எந்த கான்ட்ராக்ட் விட்டாலும் அல்லது எதுக்காவது பெர்மிஷன் கொடுத்தாலும் உடனே அந்த கூட்டமைப்புக்காரங்க, கான்ட்ராக்ட் வாங்கினவங்க, பெர்மிஷன் வாங்கின அந்த கூட்டமைப்புக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறது. போன ஆட்சியில பயங்கரமா லஞ்சம் வாங்கினாங்க, நாங்க கொடுத்து டயர்ட் ஆகிட்டோம், இந்த ஆட்சியில வாங்குறதே இல்லை அப்படின்னா அவங்களெல்லாம் யாருக்கு லஞ்சம் கொடுத்த, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, ஆட்சியில தாவேக்கா தானே இருக்கு. அப்ப இந்த போன தடவை வாங்கிட்டு இந்த தடவை வாங்கலைன்னா மட்டுமே எல்லாம் சரியா போயிருமா? போன தடவை வாங்கினா யார் மேல வாங்கின, எத்தனை பேர் கொடுத்த, எவ்வளவு கொடுத்த, எங்க கொடுத்த, எப்படி கொடுத்த, எல்லாத்தையும் கேட்டு உள்ள தூக்கி போடணுமா வேணாமா? அது திமுக இருந்தாலும் சொல்றேன், போடணுமா வேணாமா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க அயோக்கிய பழுக பொய்யை மட்டுமே பரப்பணும். இப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த ஆட்சியில லஞ்சமே வாங்கலாம், விஜய் வந்து கொட்டு சுட்டு போட்டு லஞ்சமே வாங்கலாம்னு நினைச்சிட்டு போயிருவோம். ஆனா உண்மை என்ன, போய் பேசிட்டு போகணும், உள்ள இருந்து சொல்றது, வெளியே அப்படியே ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னோம்னா இவங்க வந்து காரியம் ஆகணும்னு பேட்டி கொடுக்குறாங்க. லஞ்சம் வாங்குறது, கொலை செய்யறது, இதெல்லாம் குற்றம். நீங்க யாரையாவது வந்து கொலை நடந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா? போன ஆட்சியில கொலை நடந்துச்சு, இந்த ஆட்சியில அவர் வந்து கொலை பண்ணலன்னு சொன்னா விட்டுருவீங்களா? மாட்டீங்கல்ல. எங்க நடந்துச்சுப்பா, என்னப்பா நடந்துச்சு, அவன் மேல கேஸ் கொடுப்பான்னு சொல்லுவீங்கல்ல. லஞ்சம்னா விட்டுட்டு இருக்கிறீங்க. இது பொய் 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 பொய். இந்த ஆட்சியே பொய். நீங்க திருப்பி கேள்வி கேட்க மாட்டீங்க. அவன் சொல்ற பொய்யில இருக்கிற இன்னொரு பெர்செப்ஷனை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. அதாவது உங்களை நம்மை மழுமட்டைகளாக, முட்டாள்களாக, தற்குறின்னு தாவேக்காரங்களை மத்தவங்க திட்டுறாங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கல்ல, உண்மையிலே அவங்களை தற்குறியா நினைக்கிறது யாரு தெரியுமா? நினைச்சு செயல்படுறது யாரு தெரியுமா? தாவேக்கா தலைமை தான். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அடுத்த தாட்டே இவங்களுக்கு போகாது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆக எவனாவது வந்து சிபிஎஸ்சி பெர்மிஷனுக்கு லஞ்சம், அதுக்கு லஞ்சம் வாங்கி, இதுக்கு லஞ்சம் வாங்கிச்சுன்னா கேஸ் கொடுக்க சொல்லு. நீங்க தானே ஆட்சியில இருக்கு, தாவேக்கா தானே ஆட்சியில இருக்கு. அப்ப வந்து கையாளாகாத பயிலா நீ, பக்கத்த பயிலா நீ, விஜிலன்ஸ் உன் கையில தானே இருக்கு. அப்ப அவனை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறவனை கூப்பிட்டு உள்ளேயே எழுதி வாங்கணுமா வேணாமா? யாருக்கு லஞ்சம் கொடுத்த கூட அவங்க மேல நடவடிக்கை, வெளியே விட்டு பேட்டி கொடுக்கறதா அரசா? அசிங்கமா இல்ல? இதை நம்பிட்டு வந்து திமுக வாங்கிருச்சு பாத்தீங்கன்னு சொல்றீங்க. உனக்கு அது அறிவு இருக்கு?